டியர் +1 ஸ்டூடெண்ட்ஸ், இந்த கருக்கவர் பொருள், எலக்ட்ரான் கவர் பொருள் அடிக்கடி கேட்குற கொஸ்டின். ஒரு உதாரணத்தோட, கருக்கவர் பொருள் அப்படின்னா நியூக்ளியோஃபைல், நேர்மின் சுமை நோக்கி நகரும், ப்ராக்கெட்டில் எக்ஸ் மைனஸ். இதை லூயி காரம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். உதாரணம் மைனஸ் இருக்கிற மாதிரி சொல்லணும், அதாவது Cl மைனஸ். இதில் ஒரு விஷயம், நீங்கள் எக்ஸ் மைனஸ்ன்னு போட்டாலே அதிகபட்சமாக உங்களுக்கு மார்க் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. எக்ஸ் மைனஸ்ன்னு போட்டு எக்ஸாம்பிள் Cl மைனஸ். இதே விஷயங்கள் இருக்குது. அதாவது இது ஒரு லூயி காரம், நேர்மின் சுமை நோக்கி நகரும். அப்போ ஒரு பொருள் மீது எதிர்மின் சுமை இருந்தால் அது வந்து கருக்கவர் பொருள் அப்படிங்கிறத அந்த எக்ஸ் மைனஸ் அப்படிங்கிறது குறிக்குது. சரிங்களா? ஸோ உங்களால் முடிஞ்சதுன்னா ஃபுல்லாக எழுதுங்க. நேர்மின் சுமை நோக்கி நகரும், எக்ஸ் மைனஸ், லூயி காரம், அதுக்கப்புறம் உதாரணம் Cl மைனஸ். Cl மைனஸ் தான் கொடுக்கணும்னு இல்லை, மைனஸ் வர மாதிரி நீங்கள் எதையும் சொல்லலாம். சரியா? அடுத்து எலக்ட்ரான் கவர் பொருள், எலக்ட்ரோஃபைல் அப்படின்னா என்ன? அப்போ எதிர்மின் சுமை நோக்கி நகரும், அதாவது ப்ராக்கெட்டில் எக்ஸ் ப்ளஸ். இதை வந்து என்ன சொல்லுவோம்னா லூயி அமிலம் அப்படின்னு சொல்லுவோம். ப்ளஸ் இருக்கிற மாதிரி நீங்கள் எதை ஒன்றாலும் எழுதலாம். நீங்கள் வந்து Cl ப்ளஸ் கூட எழுதலாம். இங்கே நான் வந்து H ப்ளஸ் அப்படிங்கிறத கொடுக்குறேன். அப்போ இந்த ரெண்டு கொஸ்டின் ரொம்ப முக்கியம். கருக்கவர் பொருள், எலக்ட்ரான் கவர் பொருள். கருக்கவர் பொருள் அப்படின்னா எக்ஸ் மைனஸ், எலக்ட்ரான் கவர் பொருள் அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ். கருக்கவர் பொருள் அப்படிங்கிறது லூயி காரம், எலக்ட்ரான் கவர் பொருள் அப்படிங்கிறது லூயி அமிலம். கருக்கவர் பொருளுக்கு உதாரணம் Cl மைனஸ், எலக்ட்ரான் கவர் பொருளுக்கு உதாரணம் H ப்ளஸ். சரிங்களா? இது கண்டிப்பாக ஒரு 3 மார்க்லேயோ ஒரு 2 மார்க்லேயோ நிச்சயமாக வரக்கூடிய ஒன்று. சரிங்களா?